பியூட்டிஃபைங் ஓமர்னா ரமேஷ் பேசுகிறேன். பாருங்கள், இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் வெஜிடபிள் புலாவ். அதுக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இதை பாருங்கள், பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் வச்சுருக்கேன். வெங்காயம் இது பாருங்கள், கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். இப்போ இதெல்லாம் போடணும். வெங்காயம், பட்டை எல்லாத்தையுமே போட்டுடுங்க. தக்காளி எல்லாம் கேஸை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா வணங்கணும். வணங்கிறதுக்கு உப்பு போட்டால் சீக்கிரம் வணங்கும். உப்பு போட்டிருக்கேன். நல்லா வணங்கணும் பாருங்கள். வெங்காயம் தக்காளி வணங்கிறதுல தான் நல்ல டேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு விழுது போடணும். 1 ஸ்பூன் போட்டால் போதும். இஞ்சி பூண்டு விழுது டேஸ்ட்டுக்கு தான். உப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு காயை போட போகிறேன். காய் வணங்கிறதுக்கு காய் நல்லா வணங்கணும். இந்த காயெல்லாம் போடணும். காய் கூட தயிர் இருந்தால் தயிர் ஊற்றலாம். அப்படி தயிர் இல்லைன்னா லைம் கூட கொஞ்சம் பிழிஞ்சு விடலாம். அது ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கரம் மசாலா டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கரம் மசாலா போட்டால் எப்பவுமே நான்வெஜ் டேஸ்ட் வரும் இல்லையா? நான்வெஜ் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கரம் மசாலா போடுங்க. கரம் மசாலா போட்டுட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போடுங்க. 1 ஸ்பூன், ரொம்ப வேண்டாம், கம்மியாக இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக போடுங்க. போதும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வணக்கணும். திரும்பி நல்லா வணக்கிட்டு நல்லா வணக்கணும். பாருங்கள், நல்லா வணங்குது. தக்காளி வெங்காயம் வணங்கினாதாங்க டேஸ்ட்டு. இப்போ அரிசியை போடணும். பாருங்கள், இப்போ நல்லா வணங்கியிருக்கா? இது அரிசியை போடணும். பிரியாணி ரைஸ் இதை ஊற வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு கொஞ்சம் லைம் போதும், அவ்வளோதான். கொஞ்சம் லைம் விட்டுட்டு நான் 1 ஆழாக்கு போட்டிருக்கேன். 1 ஆழாக்குக்கு 2 ஆழாக்கு தண்ணி. ஏன்னா பிரியாணி அரிசி குழஞ்சிடும். நல்லா நமக்கு பலன்னு வர்றதுக்கு கரெக்டாக தண்ணி மெஷர்மெண்ட் வச்சா தான் சரியாக இருக்கும். இப்போ இந்த பிரியாணி அரிசி போட்ட உடனே திரும்பி கிண்டுங்க. கிண்டிட்டு இந்த 2 ஆழாக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணியை ஊற்றி மூடிட்டோம்னா நல்லா வணங்குது பாருங்கள். 2 ஆழாக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டோம்னா, மூடிட்டு 2 சவுண்டு தான். காயும் வெந்துடும், பிரியாணி அரிசியும் வெந்துடும். அப்புறம் நமக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி.